பாலஸ்தீன மக்களுடைய மொத்தமான ஆரவாரத்தோடு அவர்களுடைய வரவேற்புகளோடு அத்தனை பேரும் ஒன்று குழுமித்தான் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கே ஒரு நட்பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக மாறி இருந்ததை நாம் அத்தனை பேரும் அவதானித்திருந்தோம். அதுபோன்ற பல கதைகள் தற்போது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த 4 பேருடைய விடுதலையை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட கைதிகள் பரிமாற்றத்தின் போது இவர்கள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 470 நாட்கள் நடைபெற்ற காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. முதல் கட்டமாக தற்போது சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்து பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்கிற நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. காசா சிட்டியில் நடைபெறக்கூடிய இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு அல் ஜசீராவாக இருக்கலாம், அல் அரபியாவாக இருக்கலாம், அல் ஜசீரா ஆங்கிலம் அரபாக இருக்கலாம், எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரடி ஒளிபரப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. காசா முழுவதும் அத்தனை மக்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 470 நாட்கள் நடைபெற்ற இந்த யுத்தத்தில் 46,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று 1,10,000க்கு மேற்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 93% காசாவினுடைய நிலப்பரப்பு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் 10,000க்கு மேற்பட்டவர்களுடைய ஜனாசாக்கள் இடிபாடுகளுக்குள் இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவிலே இன்றைக்கு இந்த கைதிகள் பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 3 பணைய கைதிகளை தற்போது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் செஞ்சிலுவை சங்கத்திடத்தில், செம்பிறை சங்கத்தினூடாக செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகள் தான் நேரடி ஒளிபரப்பாக அல் ஜசீராவில் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு காசாவுக்குள் வரக்கூடிய காட்சிகள் தான் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுடைய மொத்தமான ஆரவாரத்தோடு அவர்களுடைய வரவேற்புகளோடு அத்தனை பேரும் ஒன்று குழுமித்தான் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலி காட்ஸும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ராஜினாமாவுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஸ்மாரிச் பதவி விலகப் போகிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் இருக்கிற பாலஸ்தீன சுதந்திர அமைப்பிடத்தில் ஆட்சி மீண்டும் கைக்கு கிடைத்தால் இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்றும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஆட்சி கிடைக்கக்கூடாது என்றும் இஸ்ரேலுடைய பல அமைச்சர்கள் இன்றைக்கு கருத்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளும் உண்டாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவங்களுடைய பெயரை என்ன பெயர் வேணுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாமே தவிர அந்த மக்களுடைய மனங்களில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்களே சாட்சிகளாக மாறி நிற்கிறது. அந்த அளவுக்கு கடுமையான வரவேற்பு அந்த மக்களுக்கு மத்தியில் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆயுதங்களுடனான காட்சிகளை நம்ம காட்ட முடியாமல் இருக்கிறது. நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போனால் இந்த செய்திகள் எல்லாம் லைவாகவே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த முறையும் இதே போன்று அவர்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்கிற நேரம் மிகப்பெரியதொரு கலந்துரையாடலாக அந்த செய்திகள் எல்லாம் சர்வதேச அளவிலே உண்டாகி இருந்தது. ஏன்னா பெண் கைதிகளை அவர்கள் நடத்திய முறையாக இருக்கலாம், குழந்தைகளை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நடத்திய முறைகளாக இருக்கலாம், முதியவர்களை தங்களுடைய பிள்ளைகளை போன்று அவர்கள் பார்த்து கொண்ட முறைகளாக இருக்கலாம். இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கே ஒரு நட்பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக மாறி இருந்ததை நாம் அத்தனை பேரும் அவதானித்திருந்தோம். அதுபோன்ற பல கதைகள் தற்போது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாளை நாம் தனியாக உங்களுக்கு சொல்வதற்காக இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளுமே இது தொடர்பான செய்திகளாக இருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா பாலஸ்தீன மக்களிடத்தில் போய் மைக்க நீட்டி பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஆச்சரியமும் அபூர்வமாக இருக்கிறது. ஏன்னா இத்தனை பேரை இழந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவராவது மரணித்திருக்கிறார், ஒரு குடும்பத்தில் ஒருவராவது கைகால்களை இழந்திருக்கிறார். அவர்களுடைய வீடுகளில் சோகம் இல்லாமல் இல்லை, வீடே இல்லை அவர்களுக்கு என்கிற நிலை இருந்தும் நாங்கள் போய் பார்க்கிறோம்,
எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கிடையாது, சில ஏரியாவில் வீடு எது எந்த தெரு என்பதை எங்களுக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு குறையவில்லை. எங்கள் இறைவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுகிறோம், இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இன்றைக்கு 3 பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்திருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 பேர் இவர்கள் தான். இந்த 3 பேரையும் சற்று முன்னால் அவர்கள் செம்பிறை சங்கத்தினூடாக செஞ்சிலுவை சங்கத்திரத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த 4 பேருடைய விடுதலையை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட கைதிகள் பரிமாற்றத்தின் போது இவர்கள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மர்வான் பர்கௌத்தி அவர்கள் 5 லைஃப் சென்டென்சஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 5 ஆயுட்கால தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய வருகையை தான் பாலஸ்தீனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 1000 பேர்ல அவர் வரமாட்டார் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்ராஹிம் ஹமீத் அவர்களும் இந்த 1000 பேருக்குள்ள விடுதலை செய்யப்பட மாட்டார். இவர் மேல 54 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அப்துல்லா பர்கௌத்தி அவர்கள் மர்வான் பர்கௌத்தியினுடைய சகோதரராக இருக்கிறார். 67 ஆயுள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அகமது சாதாத் அவர்கள் 30 ஆண்டுகள் சிறைவாசம் விதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. இந்த 4 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து கோரிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இம்முறை இந்த 4 பேரும் விடுதலையாக மாட்டார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது. அடுத்த 2ஆம் கட்டத்தில் அவர்கள் விடுதலை பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்தவர்களில் ஒருவருடைய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. தண்ணீர் கொடுத்து அந்த பெண்ணை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருப்பதை நீங்க அவதானிக்க முடியும். இந்த 33 பேர் தான் இம்முறை விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். அதில் முதல் 2 பேர் இங்கே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்படி இந்த அத்தனை பேரும் தான் இம்முறை விடுதலையாக கூடியவர்களுடைய பட்டியலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்த 3 பேர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் இருந்து மொத்தமாக வெளியேறுவார்கள். இது வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போன்று இங்கிருந்து வடக்கு காசாவில் இருந்து வெளியே போவாங்க, சவுத் காசாவில் இருந்தும் அவங்க வெளியே போவாங்க என்று சொல்லப்படுகிற நிலையில் இந்த பிலடெல்பி காரிடார் பகுதிகளில் இருந்தும் அவர்கள் மொத்தமாக வெளியேறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்க காசா பிலடெல்பி காரிடார் இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் அவர்கள் மொத்தமாக வெளியேறுவார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எது எப்படி போனாலும் 1000 சகோதரர்கள் வெளியே வருகிறார்கள். இம்முறை முதல் தடவையாக இன்றைக்கு 97 சகோதரர்களை இஸ்ரேல் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஜெருசலம்ல இருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தினூடாக ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த 97 பேரும் காசாவுக்குள்ள வந்து சேர்வதற்கான நேரம் தாமதமாகும். உடனடியாக அவங்க காசாவுக்குள்ள வந்துட மாட்டாங்க. இன்னும் லேட்டாக வாய்ப்பு இருக்கு. ஒரு 2-3 மணி நேரங்கள் தாமதத்து தான் அவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பணைய கைதிகள் 3 பேரை அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். அதே போன்று அவர்களும் மீண்டும் ஒப்படைக்கப்படுவார்கள். அடுத்த 4 பேரை இன்னும் 7வது நாளில் மேபி நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களிடத்தில் ஒப்படைப்பார்கள். அந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளோடு இன்றைக்கு இதற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து எதிர்பார்த்தவர்களாக காத்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் உடனுக்குடன் இந்த தகவல்களை தர இருக்கிறோம். எது எப்படி போனாலும் மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இது மாறி இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்குரிய ஒரு வெற்றியாக இது மாறி இருக்கிறது. நிறைய சகோதரர்கள் கேட்குறீங்க, நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது இதில் இல்லையான்னு. இதில் இருக்குது. 3 கட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதில் முதல் கட்டம் என்பது இந்த கைதிகள் பரிமாற்றத்தோடு முடிந்து விடுகிறது. 2ஆம் கட்டம் தான் நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் என்கிற நிலையை எடுக்கிறது. எனவே 2ஆம் கட்டம் வந்துவிட்டால் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், 3ஆம் கட்டத்தோடு மொத்தமாக எல்லாம் முடிந்துவிடும். காசாவினுடைய வளர்ச்சி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் இருக்க போகிறது என்பதுதான் வெளிப்படையாக இந்த ஒப்பந்தத்திலே இருப்பது. அது மட்டுமல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் தாக்குதலை நான் நடத்துவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் சர்வதேசமும் இதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இந்த இடத்துல நம்ம இன்னொரு இறுதியாக ஒரு முக்கியமான வீடியோவை பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த கட்டிடம் தான் ஷஹீத் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட கட்டிடம். அந்த கட்டிடத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த கட்டிடம் அவருடைய மரணத்துக்கு பிறகு மொத்தமாக அழிக்கப்பட்டிருந்தது. இந்த லேண்ட்ல வச்சு தான் அவர் கொல்லப்பட்டார். இருதரப்புக்குமான சண்டை நடைபெற்றது. சண்டையிலே இறுதியாக ஷஹீத் ஷேக் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்தை தான் இன்றைக்கு பல பேரும் எடுத்து காட்டுகிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இந்த இடம் தான் அந்த இடம். பாலஸ்தீன மக்கள் அங்கே சென்று
நிற்கிறார்கள். அந்த இடத்தில் வைத்துத்தான் சகோதரர் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதுதான் அந்த பகுதிகள். அந்த பகுதிகளைத்தான் இந்த வீடியோவிலையும் அல் ஜசீராவினுடைய ஒரு பத்திரிகையாளர் எடுத்து காட்டக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த இடத்தில் தான் பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுக்களுடைய தலைவர் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹு தாலா அவருக்கு நாளை மறுமையிலே உயரிய சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம் முடிவடையவில்லை. அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது ஒரு அமைதி நிலையை எடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல் கூறிய எதையுமே சாதிக்காமல் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்துவிட்டு எங்கள் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று உள்ளே நுழைந்தவர்களால் இந்த இரண்டையும் செய்ய முடியாது. கடைசியிலே ஒரு சமாதான உடன்படிக்கையின் ஊடாகத்தான் அவர்கள் மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமாதான உடன்படிக்கையெல்லாம் ஆரம்பத்திலே செஞ்சிருந்தாங்கன்னா இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கவே மாட்டார்கள் என்கிற நிலையில ஆக்கிரமித்து ஒரு நாட்டை அபகரித்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலுடைய அநியாயம் முடிவுக்கு வந்து பாலஸ்தீன மக்களுக்கான நிம்மதி பெருமூச்சு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு 3 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 97 அப்பாவி பாலஸ்தீன மக்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று. உடனுக்குடனான உண்மையான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ரஸ்மினம்மா டாக்ஸ் என்கிற தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே உயரிய பிரார்த்தனைகளை முன்வைக்க தவறிவிடாதீர்கள் சகோதரர்களே. பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.